தனது பேரன் இன்பநிதி வெளியிட்ட திரைப்படத்திற்கு அமைச்சர்களை அனுப்பி விளம்பரம் செய்த ஸ்டாலின் வாக்களித்த நம்முடைய குழந்தைகள் படிக்கவே கூடாது என முடிவெடுத்து விட்டார். வரும் காலத்தில் குறைந்த செலவில் இடஒதுக்கீடு மூலம் சீட் பெற முடியாது, லட்சங்களில் பணத்தை செலுத்தினால் மட்டுமே படிக்கும் வாய்ப்பை பெற முடியும். ஆம், நம் மாநிலத்தில் இருக்கும் 69% இடஒதுக்கீடு தான் இன்று நம்மில் பலரும் படித்து பட்டம் பெற அடித்தளமாக இருந்தது. அதிமுக தான் அந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்து கொடுத்தது. அந்த இடஒதுக்கீட்டை இல்லாமல் செய்ய ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார் ஸ்டாலின். ஆட்சி முடிவதற்குள் எப்படியாவது தமிழ் சமூகத்திடம் இருக்கும் கல்வி உரிமையை பறித்துவிட்டுதான் செல்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிறார். அட, இதையெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை சார், கல்வியாளர்கள் சொல்கிறார்கள். ஏன் சொல்கிறார்கள்? ஸ்டாலின் அப்படி என்ன செய்ய போகிறார் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இயங்கி வரும் தனியார் சுயநிதி கல்லூரிகள், அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரிகள் ஆகியவற்றை தனியார் பல்கலைக்கழகங்களாக்க அனுமதிக்கும் வகையில் தனியார் பல்கலைக்கழகங்களின் சட்டத்தில் திருத்தம் செய்ய திமுக அரசு முடிவு செய்திருக்கிறது. இந்த நடவடிக்கை ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்களின் கல்வியையும் சமூக நீதியையும் பாதிக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் இப்போது செயல்பட்டு வரும் தனியார் சுயநிதி கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள் ஆகியவற்றை பல்கலைக்கழகங்களாக மாற்றினால் அவற்றிற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவற்றின் விருப்பம் போல மாணவர்களை சேர்த்துக் கொள்ள முடியும். மாணவர் சேர்க்கைக்கு தமிழக அரசின் 69% இடஒதுக்கீட்டை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் எதுவும் கிடையாது. மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படும் போது கூட அரசு ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்படும் இடங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படும். நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை இடஒதுக்கீடு இல்லாமல் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் விருப்பம் போல நிரப்பிக் கொள்ளலாம். கல்வி கட்டணம், பாடத்திட்டம் ஆகியவற்றை பொறுத்தவரை தனியார் பல்கலைக்கழகங்களை தமிழக அரசு எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாது. இன்று இடஒதுக்கீடு இருப்பதால் பட்டியல், பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் எளிதாக கல்வி பயிலும் வாய்ப்பை பெறுகின்றனர். குறைந்த கட்டணத்தில் படிக்க முடிகிறது. ஸ்டாலின் அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதன் பிறகு எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாதான். எந்த படிப்பை படிக்க வேண்டும் என்றாலும் லட்சங்களில் கட்டணம் செலுத்த வேண்டும். அப்படி ஒரு சூழல் உருவானால் இங்கு கல்வி அனைவருக்கும் கிடைக்காது. ஏழை எளிய மக்களின் கல்வி கனவை சிதைக்க ஸ்டாலின் முடிவு செய்துவிட்டார். இந்த தீர்மானத்தை திரும்ப பெறவில்லை என்றால் இவ்வளவு காலம் நாம் காப்பாற்றி வந்த இடஒதுக்கீடு நம்மை விட்டு சென்றுவிடும். நம் தலைமுறையின் கல்வி கனவை சிதைக்கும் இவர்களை நாம் எப்படி தடுக்கப் போகிறோம்? தமிழ் சமூகமே முடிவு செய்யட்டும்.